இருக்குல்ல, இந்த ஏசிஜி சென்சார் அப்படின்னா இந்த சிகேபி சென்சார் இல்லைன்னா ஏசிஜி சென்சார் இதனுடைய முக்கியமான வேலை என்ன, இது என்ன ஃபங்க்ஷன், என்ன வேலைக்காக இது கொடுத்துருக்காங்கன்றது இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரோட்டருடைய பொசிஷன் என்ன இருக்குன்றது அதை கண்டுபிடிச்சிட்டு இசியூக்கு சிக்னல் கொடுக்கும். ஓகே, பொசிஷன் ரோட்டருடைய பொசிஷன் அப்படின்னா ரோட்டர் வந்து என்ன பொசிஷன்ல இருக்குது, எதுக்காக வேணும்? ஸோ ஸ்பெஷலி வந்து என்ஜின்ல வந்து பிஸ்டன் மூவ்மெண்ட் ஆகும்போது அந்த என்னென்ன ஸ்ட்ரோக்ல இருக்கு, ஸோ பவர் ஸ்ட்ரோக்கா, சக்ஷனா, கம்ப்ரெஷனா, அது என்ன ஸ்ட்ரோக் வந்து பார்த்துட்டு அதுக்கு பிரகாரம் நான் இசியூ கூட கரெக்டா டைம்ல வந்து ஃபியல் சப்ளை பண்ணணும் அப்படின்னா, பிளஸ் ஸ்பார்க் இக்னிஷன் டைமிங் செட் பண்ணணும். அதுக்காக இந்த பொசிஷன் டிடெக்ட் பண்றது ரொம்ப முக்கியமான வேலை. அது இந்த ஏசிஜி சென்சார் செஞ்சுட்டு இருக்கும். 2வது வந்து இந்த ஸ்டேட்டர் காயில் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்டர் காயிலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வோல்டேஜ் சப்ளை பண்றதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இசியூக்கு. எப்ப எந்த சமயத்துல இருந்து வோல்டேஜ் இதுக்கு கொடுக்கணும். எதுக்குன்னா ஸ்டார்டிங்ல வந்து இசியூ இதுக்கு வோல்டேஜ் கொடுக்கும். இது ஸ்டார்டர் மோட்டர் மாதிரி வேலை செஞ்சிருக்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி என்ஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இசியூல இருந்து இதுக்கு கொடுக்குற சப்ளை ஸ்டாப் பண்ணிட்டு இங்க இருந்து வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணிட்டு அது ஏசியூ மூலமா ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணி பேட்டரி கொடுக்கும். ஓகே, சோ அதுக்காக எப்போ இதுக்கு உள்ள கரண்ட் கொடுக்கணும் ஏசிஜிக்கு ஸ்டேட்டர் காயிலுக்கு, அது இன்ஃபர்மேஷன் இசியூக்கு தெரியும்னா சிகேபி சென்சார் இல்லைன்னா ஏசிஜி சென்சார் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, ஸ்பீட் கண்ட்ரோலிங்காக. ஓகே, ஸோ இந்த ஸ்டார்டர் மோட்டர் ஸ்டார்ட் பண்ண ரொட்டேட் ஆகும்போது அதனுடைய ஸ்பீடு கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணணும்ல, அந்த இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதுல உள்ள வந்து 3 ஆல் ஐசி சர்க்யூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ட்ரிகர் பண்ண வேண்டியிருக்கும். அதுல கண்டினியூஸா அந்த சவுத் நார்த் இந்த போல்ஸ் ரிப்பல்ஷனுக்காக பிளஸ் அட்ராக்ஷனுக்காக இன்னொரு இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு இடத்துல இழுக்கிறதுக்கு, இன்னொரு இடத்துல தள்ளுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்கு அங்க ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். அது இந்த சிகேபி சென்சார்னால நடக்கும். 4வது முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா வோல்டேஜ் ரெகுலேட் பண்றதுக்கு. ஓகே, அந்த 3 ஃபேஸ் இருந்தால 3 ஃபேஸ்ல வந்து டோட்டல் 18 காயில் இருக்கு. ஸோ 18 காயில்ல ஒரு செட்ல 6 செட் ஆஃப் காயில்ஸ் இருக்கும் ஒரு ஃபேஸுக்கும். அந்த 6 செட்டுக்கு கூட இது வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த வேலை வந்து இந்த சிகேபி சென்சார் கொடுக்கும். இது நம்ம பழைய பிக்கப் காயில் மாதிரி ஒரு நார்மல் பிக்கப் காயிலோ இல்ல நார்மல் சிகேபி சென்சார் கிடையாது. இந்த சிஸ்டம்ல கொஞ்சம் அட்வான்ஸான சிகேபி சென்சார் கொடுத்துருக்காங்க. அதனால இது பத்தி நமக்கு இவ்வளவு பேசிக் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனுடைய டெஸ்டிங் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம சொல்ல போறோம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்